இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ணலாமா? எப்போயுமே நோட்டு கையாக சுற்றுவேன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ணலாம் பொட்டேட்டோவில். பார்க்கலாமா? இந்த பொட்டேட்டோவை நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்குள்ளே எங்கள் வீட்டில் செஞ்ச மசாலாவும் தேவையான இதுவும் இருக்குது, மஞ்சத்தூளும் இருக்குது. ஓகேவா? தேவையான உப்பு, கொஞ்சோண்டு சில்லி பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னா போட்டுக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். நான் ஸ்மால் பீஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே இந்த கார்னரில் கொஞ்சோண்டு கட் பண்ணி போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ இதை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் லூஸில் தான் வாங்கினேன், 150 கிராம்ஸ் வாங்கினேன். நான் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டு இப்போ நம்மளோட கையை வச்சு தான் ஸ்மாஷ் பண்ண போகிறோம். ஸ்மாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸ்மாஷ் பண்ணாச்சு. இப்படி தான் இருக்கும். ஓகேவா? கலரை மட்டும் பார்க்காதீங்க. கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுருங்க, நம்ம போடலை. ஓகேவா? இப்போ ஸ்மைலி மாதிரி பண்ணணும். பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட பேன் வச்சுக்கணும். மறக்காமல் ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. நான் ஹை ஸ்பீடில் வச்சுட்டேன். இப்போ ஸ்மைலி பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் ஸ்மைலி பண்ணதை ஒரு இது மாதிரி பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நான் சீஸ் பால்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி வீட்டில் இருந்தது அதை வச்சு போட்டுக்கலாம். நான் போட்டுட்டேன். மறக்காமல் என்ன சூடாக இருக்குன்னு பார்த்துக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். காய்ஸ் வந்துடுச்சு. நான் இப்போ எடுக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது காய்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய்.